கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சமாதானத்தோடு போக விடுகிறேன்னு சிமியோன் சொல்றார். அடுத்த சிமியோனுக்கு என்ன பொறுப்பு தெரியுமா? அந்த வசனம் வாசிக்கும் போது நான் பார்க்கிறேன். 34:2 லூக்கா 2:34-35 வாசிங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வேலை. ஒரு அமைதி சொல்லுங்க பாப்போம். சிமியோன் தாத்தாக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வேலையை கொடுக்கிறாரு. நீ தீர்க்க தரிசனம் சொல்லணும். என்ன சொல்லணும்? 34 பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். தீர்க்க தரிசனமா மரியாளுக்கு சொல்லுகிறார். அப்ப சிமியோனுக்கும் தேவன் வேலை கொடுக்கிறார். நீ போய் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லு. மேய்ப்பர்களுக்கு ஆண்ட வேலை கொடுக்கிறார். நீ போய் அவங்களை பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு ஆண்டு வேலை கொடுக்கிறார். நீ மரியாளை போய் சேர்த்து கொள்ளு. இயேசுவை ஒரு விசுவாசி ஏற்றுக்கொண்டா நீங்க போய் சேர்த்து கொள்ளணும். ஆமா, நீங்க தான் அக்னி. நீங்க எரியும் போது புதுசா வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களை சேர்த்து கொண்டீங்கன்னா அந்த விறகு எரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களை நீங்க விடவே கூடாது. ஏன்னா நீங்க அக்னி, நீங்க எரிகிற விறகு. அந்த விறகு உங்களோட சேர்க்கும் போது அது எரிய ஆரம்பிச்சிடும். நீங்க அது சேர்க்கப்படலன்னா அது அணைஞ்சே போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசி புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்க விடவே கூடாது. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்பு. அவங்களை தேடி போகணும், அவங்களோட கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு விசுவாச வார்த்தையை சொல்லணும், அவங்களுக்காக அழணும், அவங்களுக்கு எல்லா முடிஞ்ச எந்த உதவிகளையும் செய்யணும், அவங்கள தூக்கிட்டு வரணும். அல்லேலூயா. ஆமா, ஒருத்த படுத்த படுக்கையா வியாதியா படுத்து கிடக்கான். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? ஒரு வீட்டுல இருக்கிறாரு. வீடு பயங்கரமா கூட்டம். அந்த வீட்டுக்குள்ள யாரும் போக முடியல. ஆனா அந்த 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க. உடம்பு முடியாத ஒரு கட்டிலோடு தூக்கிட்டு வந்தாங்க. ஐயோ, இயேசுகிட்ட கொண்டு போக முடியலையே, வீடு ஃபுல்லா மக்களா இருக்காங்களே, உள்ள வாசல்ல போக முடியாதுன்ட்டு அவங்க பின்வாங்கல. அவங்க என்ன பண்ணாங்க? மேல ஏறுறாங்க, கூரைய பிரிக்கிறாங்க, கட்டிலோடு அவனை கீழே இறக்குறாங்க. இயேசுக்கு முன்னாடி வந்து கட்டில இறங்குறான். அல்லேலூயா. இயேசு பாக்குறாரு. இவ்வளவு பாருங்க, அவங்க 4 பேரையும் மேல இவனை பார்க்கல, இந்த நோய்வாய்ப்பட்டவனை பார்க்கல, மேல பாக்குற அந்த 4 பேரும் மூஞ்சி தெரியுது பாக்குறாரு. அவங்க விசுவாசத்தை பார்த்து, இந்த கட்டிலோடு இறக்கிற அந்த வியாதி நூல்ல பார்த்து, நீ உன் வியாதி சுகமாவை படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறாரு. உன் பலவீனத்தை பார்த்து அவனை சுகம் கொடுக்க மாட்டாரு, உன் விசுவாசத்தை பார்த்து அவனை சுகம் கொடுப்பாரு. கை வைத்தாமே சொல்லுங்க பாப்போம். நான் எவ்வளவு நாள் கஷ்டப்படுறேன் இந்த வியாதியில, கர்த்தர் கண்ணு இல்லையா, அவர் பார்க்க கூடாதா? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் பார்க்க மாட்டாரு. நீ எவ்வளவு நாள் அழுதுட்டு கிட, உன் விசுவாசம் பார்த்தா உன்னை சுகம் கொடுப்பாரு. கை வைத்தாமே சொல்லுங்க பாப்போம். ஆமென். விசுவாசத்தினாலதான் நம்ம கடவுளை ஆராதிக்கிறோம். ஏன் ஆராதனை கர்த்தர் கேட்கிறான்னு சொல்லிதான் கை தட்டி கர்த்தர் சோத்திரம் பண்ணி சத்தம் போட்டு ஆராதிக்கிறோம். விசுவாசத்தினாலதான் கர்த்தருக்காக காணிக்க கொடுக்கிறோம். விசுவாசம் இல்லாதவங்க 1 ரூபா வந்து போடுவாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது. டம்மு சத்தம் கேட்கணும். 1 ரூபா வந்து போடுவாங்க, 10 ரூபாய் வந்து போடுவாங்க. விசுவாசம் உள்ள என்ன செய்வாங்க? கர்த்தருக்கு உற்சாகமா கொடுப்பாங்க. கைவை தமிழ் சொல்லுங்க பாப்போம். விசுவாசம் இல்லாதவங்க 10 ரூபாயும் 5 ரூபாயும் 1 ரூபாயும் போட்டு போவாங்க. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவங்க உற்சாகமா கொடுப்பாங்க. ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் உங்க உள்ளத்தை பாப்பாருங்க. அல்லேலூயா. ஆமா, தேவாலயத்து காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி இயேசு உட்கார்ந்து இருந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு பணக்காரன் வந்து கெட்டுக்கட்டா பணத்தை போட்டான். ஆனா ஒரு ஏழை விதவை அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வச்சிருந்த பணத்தையும் கொண்டு வந்து 1 ரூபாய் கொண்டு வந்து போட்டு போச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த விதவை அதிகமாய் போட்டால். அப்ப அவனுக்கு கோவரமும் வராது. நான் எவ்வளவு கெட்டுக்கட்டா லட்சமா போட்டிருக்கேன், என்னைய சொல்லாம இவன் அதிகமா போட்டான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அவனுக்குள்ள ஐஸ்வர்யத்தினுடைய அளவுக்கு தக்கன அவன் போட்டான். ஆனா இந்த அம்மா தன் ஜீவனுக்கும் சாப்பாட்டுக்கு வச்சிருந்த இருந்ததே, அது இருந்த பணத்தையும் உயிரையே போட்ட மாதிரி. அப்ப இந்த அம்மா தான் அதிகமா போட்டா. உன் மனசத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். கைவிட்டாமே சொல்லுங்க பாப்போம். நீ என்ன மனநிலையில் கர்த்தருக்கு கொடுக்கிறாய் என்பதைத்தான் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உன்கிட்ட 1 கோடி இருக்கும், நீ 10 ரூபாயை போடுவ. அப்போ உன் மனசு எப்படி இருக்கு? கர்த்தர் அதை பார்த்து தான் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் மனசு